அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் நாட்டுக்கு 50% வரிகளை விதித்துள்ளார். இதனால் இரண்டு நாடுகள் இடையேயான உறவு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் ஏற்றுமதி பெரிய அளவில் சரிவை சந்திக்க உள்ளது. இப்படியான சூழலில்தான் அமெரிக்க நிறுவனத்துடன் 8700 கோடிக்கு இந்தியா முக்கிய ஒப்பந்தம் ஒன்றை செய்ய உள்ளதாக பரபரப்பான தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் நாட்டுக்கு 50% வரியை தீட்டியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறை மற்றும் ரஷ்யாவுடன் கச்சா எண்ணெய் வாங்குவதை சுட்டிக்காட்டி இந்த வரிகளை விதித்திருக்கிறார். முதல் கட்டமாக கடந்த 7ஆம் தேதி 25% வரி அமலுக்கு வந்துள்ளது. அடுத்த கட்டமாக 25% வரி அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் நாட்டின் மீது விதித்த 50% வரி முழுவதும் அமலாகியுள்ளது. இது நம் நாட்டுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிகப்படியான வரியால் அமெரிக்காவுக்கு செல்லும் இந்திய பொருட்களின் ஏற்றுமதி சரியும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் நம் நாட்டில் வேலை இழப்பு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவும் பாதிக்கப்பட்டுள்ளது. டொனால்டு டிரம்ப் 4 முறை போன் செய்தும் கூட பிரதமர் மோடி எடுக்கவில்லை. இதன் மூலம் இரண்டு தலைவர்கள் இடையே உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, இந்தியா சார்பில் அமெரிக்க நிறுவனத்துடன் $1 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்பில் 8700 கோடி ரூபாய் மதிப்புக்கு முக்கியமான டீல் ஒன்றை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திடமிருந்துதான் நம் நாட்டின் விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வரும் இலகுரக போர் விமானமான தேஜஸுக்கு தேவையான என்ஜின்களை வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 113க்கும் அதிகமான GE 404 என்ஜின்களை வாங்க நம் நாடு முடிவு செய்துள்ளது. இதற்கான ஒப்பந்தம் வரும் செப்டம்பர் மாதம் கையெழுத்தாகலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து அமெரிக்க நிறுவனம் மாதம் 2 என்ஜின்களை நம் நாட்டுக்கு வழங்க உள்ளது. டிரம்பின் வரி விதிப்புக்கு நடுவே அமெரிக்க நிறுவனத்துடன் போடப்படும் 2வது ஒப்பந்தம் இதுவாகும். ஏற்கனவே LCA Mark 1A போர் விமானங்களுக்காக 97 என்ஜின்கள் 62,000 கோடி ரூபாயில் வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் இப்போது 8700 கோடி ரூபாயில் 2வது ஒப்பந்தத்துக்கு இந்தியா தயாராகியுள்ளது. Subscribe to One India and never miss an update.